தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து பண்ண கடலைப்பருப்பு பாயசம் அவ்வளோ சுவையா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கு அப்புறமா குக்கர்ல மூடி போட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா வெந்துருங்க. தண்ணி அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நைஸா இந்த மாதிரி ஆயிரும். பருப்பா இல்லாம இருந்தா போதும். இப்போ அதே கப்ல 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். பாகு காய்ச்ச தேவையில்லை. ஒரு மிக்சி ஜார்ல 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு 2 தடவை பால் எடுத்துக்கலாம். இப்ப வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு, தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு. இப்போ மசிச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கெட்டியா இருக்கு, அதனால ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. தேவையான அளவு கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாயசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.